ஹாய்ங்க, இன்றைக்கி கருவேப்பிலை சாதப்பொடி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட எல்லா வகையான இட்லி பொடியும் கிடைக்கிது. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா இட்லி பொடியிலையும் கருப்புளுந்து சேர்த்து தான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், பெரியவங்களுக்கு கொடுக்குறோம், கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லா இட்லி பொடியிலும் கருப்புளுந்து சேர்த்து தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வேணும்னா என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 5-6 வரமிளகா சேர்த்துக்கலாம். மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்தாப்படி சேர்த்துக்குங்க. நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கலாம் இதுலேயே. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு குறப்பாக அரைச்சிக்கணும். நம்மக்கிட்ட கருவேப்பிலை பொடி இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. நம்ம தோட்டத்திலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரெடி பண்ணி தர்றேன்.